Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். Salaar Ceasefire Part 1. இங்க பெங்களூர்ல தான் இப்ப நான் பார்த்தேன் படத்தை. ஒரு 6:30 AM ஷோ. டைம் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்ட்டா ஒரு 10:15 ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா படம் இருக்கு. நான் ஆக்சுவலா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்றேன். பிரசாந்த் நீல் அப்படின்ற ஒரு டைரக்டர் பாத்தீங்கன்னா கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 1000 crores கலெக்ஷன் கொண்டு வர வச்ச ஒரு டைரக்டர் KGF அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் பில்டப். இதை நான் கலாய்க்கிற மாதிரி சொல்ல, பில்டு அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லாவே. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா எங்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணுமோ அங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பத்த வச்சிருக்காரு பிரசாந்த் நீல். KGF 1 தான் நிறைய பேருக்கு பிடிக்குமே தவிர KGF 2 மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அதான் பாத்தீங்கன்னா இருந்தது. பட் ஸ்டில் இட் ஹேஸ் மேட் த கலெக்ஷன் இன் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் த இந்தியால. பிரபாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு அவரோட படங்களை நான் பார்த்திருக்கேன். பட் பாகுபலிக்கு அப்புறம் பெருசா அவருக்கு எதுவுமே ஆக்சுவலா ஓடல. அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். அது டைரக்டர் இஷ்யூவா இல்ல இவருக்கே ஹெல்த் இஷ்யூஸான்னு தெரியல. பிகாஸ் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஊதி போயிட்டு ஒரு மாதிரி ஹெல்த் கான்சியஸ் இல்லாம அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்பல. ஸோ நான் நிறைய பேர் ஆக்சுவலா ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு 1 year ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சினிமாக்குள்ள வரணும், ஒரு நல்ல டைரக்டர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படம் பண்ணி அது ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தப்பாவே நடந்துட்டு இருந்தது. ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையாவே பாவம் தான். அதுக்கப்புறம் பிரசாந்த் நீலோட கொலாபரேஷன்ல சலார் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆப்வியஸ்லி ஆல் ஓவர் த இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ஒரு வெறியா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரசாந்த் நீல் அவர்களோட ஒரு அபிஷியல் தெலுங்கு படம் டோலிவுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல் கொண்டு வந்திருந்தாரு. நான் வந்து பார்த்த தேட்டர் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் தேட்டர் இன் பெங்களூர். ஸோ சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. அந்த மால் பேர் ஆக்சுவலா ஹவுஸ்ஃபுல். ஓகேங்களா, தெலுங்குல தான் நான் பார்த்தேன். தெலுங்கு எனக்கு தெரியும், புரியும். அதனால பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே அந்தந்த படம் அந்தந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். இந்த படத்துல மைனஸ் லேகு இதெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் இழுத்துன்னு போயிட்டாங்க, போர் அடிக்குது. ஃபிளாஸ்லாம் நான் ஆக்சுவலா பேசுறேன். ஆனா அந்த ஃபிளாஸுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை மறுபடியும் சொல்றேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. சினிமானா என்ன? இப்போ டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு, மக்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலியமா. நம்ம மக்கள் அதை டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து பாக்குறோம். நீங்க இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மள புஷ் பண்ணல. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. ஒரு வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க, ஏதாவது ஒரு நாள் ஃபேமிலியோடயோ தனியாவோ போய் படம் பாக்குறாங்க. உள்ள போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த 150 ரூபாவோ 200 ரூபாவோ ஒருத்தர் காசு கொடுக்குறாருன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அந்த படம் பாக்குறப்போ அந்த படத்துல இன்வால்வ் ஆயிட்டு அந்த படத்தோட ஹீரோ இல்ல அந்த ஒரு சில சீன்லாம் வரும், கூஸ்பம் சீன்லாம், அதுல அவங்களே இன்வால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் எ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. ஹாலிவுட் மூவிஸ்ல அதை நான் பார்த்திருக்கேன். நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். தெலுங்குலயும் பார்த்திருக்கேன், கன்னடாலையும் பார்த்திருக்கேன். KGF ஹிட்டான மெயின் ரீசனே அதுதாங்க. படத்துல ஸ்டோரி இருக்கு, லேக் இருக்கு, இது தேவையில்லாத சீன், என்னப்பா 1000 பேர் சொல்றாங்க, ஒரு எஸ்கேப் ஆகுறாரு, இதெல்லாம் ஆக்சுவலா சொல்ல போனா அதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனா அந்த படம் ஹிட்டான மெயின் ரீசன் என்னன்னா அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு விஷயத்த பிரசாந்த் நீல் பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டாப்புல. சலார் சீஸ்ஃபயர் எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் ஒரு கூஸ்பம்ஸ்குள்ள போய் நீங்க உட்கார்ந்த மாதிரி. இதுக்கு மேல என்னால வர்ணிக்க முடியல. படம் ஃபுல்லாவே புல்லரிச்சுதாங்க இருந்தது. அது மியூசிக் ஆலையா, அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆலையா, அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் ஆலையா, ஒவ்வொரு ஷார்ட் ஆலையா, இப்போ அப்படியே ஒரு இன்டென்ஸா ஒரு கடுப்பான ஒரு சீன் அப்படியே வில்லனை வச்சு செய்யலாம்னு தோணும். அந்த இடத்துல ஒரு ஹீரோவோட ஒரு ஹீரோயிசம் அந்த இடத்துல காட்டுறாங்க பாத்தீங்களா, அதுதான் சினிமா. அதுதான் அப்படிதான் ஆக்சுவலா மக்களுக்கு பிடிக்குது. ஸ்டோரி இருக்கோ இல்லையோ, படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் சொல்றேங்க, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பில்டப்பா தான் சீன் இங்க இருந்தது. ஆனா அந்த பில்டப்பே வைப் பண்ற அளவுக்கு வேற லெவல்ல இருந்தது. கிரிஞ்சாலாம் கிடையாது. இன்டர்மிஷன் வருது சலார்ல, அங்கதான் ஸ்டோரியே சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது பார்ட் 1 தான், ஏன்னா ஃபுல் ஸ்டோரி இதுலயே வராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சட்டில்டா எடுத்துன்னு போறாங்க. எந்த இடத்துலயுமே தூக்கம் வர மாதிரியோ, போர் அடிக்கிற மாதிரியோ, கடுப்பா வர மாதிரியோ, அவ்வளவுதான் போச்சா 150 ரூபாய் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஃபீல் எனக்கு பர்சனலா வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுனே தெரியல. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இந்த படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு இன்டர்மிஷன் வந்துருச்சு. என்னடா அதுக்குள்ள இன்டர்மிஷன் பாதி படம் போயிடுச்சு அப்படின்ற அளவு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. அந்த ஒரு இன்டர்மிஷன் கிட்ட ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாரு பாருங்க, பா
பிரபாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா பிசிக்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காரு இந்த படத்துக்காக. பட் அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த பழைய டார்லிங்கோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் மிஸ்ஸிங் ஆக்சுவலி. அந்த இடத்துல தான் அவரோட டைட்டில் கார்டெலாம் போடுறாங்க ஆக்சுவலா. அது மட்டும் ஏதோ ஒரு அந்த சார்மிங் மிஸ் ஆகிற ஒரு ஃபீல். பட் ஆனா பெருசா இவருக்கு பிரபாஸ்க்கு இதுல டைலாகோ அப்படியே வசனமா பேசுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் பில்டப்புங்க. பில்டப்ல தான் இந்த படமே இருக்கு. ஸோ அதில் வர ஒரு பியூரான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு இம்மர்சிவான ஒரு விஷயத்துக்கு உங்களை கொண்டு போகும். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்குறதோ மற்றவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அப்படிலாம் இல்லை. என்னோட கடமை, நான் படம் பார்த்தோன்னே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு இதுவாக நான் சொல்கிறேன். மிக்சடான ரிவ்யூஸ்லாம் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சில பேர் போடுறாங்க, அவங்களோட பர்சனல் கருத்து. அதை நான் ஏதோ கொரோனா சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 150 ரூபாவோ 200 ரூபாய் நல்ல தியேட்டரில் போயிட்டு உட்காந்து படத்தை பாருங்கள். நான் சொல்ற மாதிரி எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காம ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ண போறேன்ப்பா, ஒரு ஹீரோ படம்பா அப்படின்ற மாதிரி நீங்க போங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியே வருவீங்க. ஒரு 3 மணி நேரம் போனதே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல தான் பாத்தீங்கன்னா படத்தோட இந்த கோர் கான்செப்டே இந்த படத்துல இருக்கு. ட்விஸ்ட்லாம் இருக்கானா? எஸ், நிறைய ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட். பட் கொடூரமான ஃபைட் சீக்வன்சஸ், கொடூரமான ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. கன் ஷூட்டிங்ல ஆப்வியஸ்லி இருக்கும். KGF ஃபிளா அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரே டைரக்டர் தான். மேபி இது எது கூட ரிலேட் பண்ண போறாங்க இந்த படம் தெரியல, அடுத்தடுத்த பாட்டுல தான் தெரியும். KGF ரிசம்பிளன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் லைக் அப்படியே அந்த ஜெராக்ஸ்ன்னு சொல்றதை தாண்டி அந்த ரிசம்பிளன்ஸ் நிறையவே இருக்கு, இன்க்ளூடிங் மியூசிக். சில இடத்துலலாம் KGF மியூசிக்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ரிசம்பிளன்ஸா இருக்கு. அது கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், இல்ல யூஸ் பண்ண கேமராவா இருக்கட்டும், லொகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி தாங்க இருந்தது, KGF மாதிரி தான். பட் திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஸ்டோரி பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா பில்டப் ஏகப்பட்டது இருந்தாலும் தெர் இஸ் எ கோர் கான்செப்ட் செகண்ட் ஹாஃப்ல. அந்த ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பிரம்மாண்டமான மேக்கிங் ஆக்சுவலா. அந்த என்டையர் டீமுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தே ஆகணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா இதுல தெரியுது. ஸோ பிளாக்கு பிளஸ் அதுக்கப்புறம் ப்ரௌன், இதுதான் கலர் கிரேடிங்கு. இந்த மொத்த படமே KGF அப்படிதான் இருக்கும். கலர்ஸ் பக்காவை யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் த டெப்த் ஆக்சுவலி. ஸோ எடிட்டிங் டீமா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல பின்னி இருக்காங்க. எங்கேயுமே பாத்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. சொல்ல போனா மேக்கிங்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். சீரியஸா சொல்ற, சில இடம்லாம் ஒரு அப்படியே ஒரு 10-20 செகண்டுக்கு எனக்கு புல்ல அரிச்சிட்டே இருந்ததோட அது என்னன்னு தெரியல. ரவி பர்சூர் அவரோட மியூசிக் ஆலையா இல்ல அந்த மியூசிக்ல பிரபாஸோட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆலையா என்னன்னு தெரியல. பிருத்விராஜ் அவர்கள் உள்ள இருக்காரு, அவருக்கு கரெக்டான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாரோட ரோல் ஒன்னு இருக்கு கைஸ் இதுல. ஆனா யாரோட ரோலும் வேஸ்ட் பண்ணல. ஸ்ருதிஹாசன் ஆக்சுவலா இதுல இருந்தப்ப நான் நினைச்சேன் எதுக்கு இதுல ஸ்ருதிஹாசன் அப்படின்னு. பட் ஸ்ருதிஹாசனால தான் பாத்தீங்கன்னா இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இது அதனாலதான் அந்த கான்செப்டுக்குள்ளே போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பெருசா ரோல் கொடுக்கலனாலும் அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா கொடுத்திருக்காங்க. மத்தபடி வில்லன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், CG ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ், ரவி பர்சூர் அவர்கள் ஹீஸ் ஜெம்முங்க. மக்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் போட்டா அந்த ஒரு இம்மர்சிவான ஒரு இதுக்கு போவாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினாரு. தரமா இருந்துச்சு மியூசிக்ல குறையே கிடையாதுங்க. அவ்வளவுதான், குறையே கிடையாது. ப்ரோ இவ்வளோ நல்லா சொல்றீங்க ப்ரோ அப்படின்னா வேற லெவலா படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்படியே லூப் ஹோல்ஸ், அப்படியே பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பட் இது எல்லாமே லூப் ஹோல்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறை சொல்லியிருந்தா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு போய் உட்கார்ந்து அப்படி நீங்களே அந்த படத்துல ஒரு கெத்தான பில்டப் பண்ணிட்டே வெளியே வரணும் அப்படின்னா இந்த படம் போய் பாருங்க. ஒரு ஹீரோ படங்க, அவ்வளவுதாங்க, சிம்பிள். அந்த ஹீரோ அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு ஆக்டர், ஒரு மேல் ஆக்டர்னா சொல்லுவாங்க ஹீரோ, ஓகேங்களா? அந்த ஹீரோக்கான ஒரு படம் இது. இன்னும் கூட நான் பாத்தீங்கன்னா இதை எக்ஸாகரேட் ஆகிட்டே இருக்கேன் ஆக்சுவலா. படம் பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த மேக்கிங்கா இருக்கட்டும், நம்ம இந்தியன்ல சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஆக்சுவலி சில ஃப்ரேம்லாம் பார்க்கறதுக்கு லிட்டரலி ஹாலிவுட் தாங்க. என்னங்க ஹாலிவுட், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஹாலிவுட்காரங்களை விட பயங்கரமா நம்ம சைட்ல இந்த படம்லாம் வரும். சவுத் சைடு, ஸ்டே டியூன் ஃபார் இட். சவுத் நார்த் நான் பிரிக்க விரும்பல, பட் இட்ஸ் அன் இந்தியன் ஃபிலிம், பேன் இந்தியா. நான் தெலுங்குல பார்த்தேன், பிகாஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த டப்பிங் நமக்கு செட் ஆகுதுன்னு. பட் ஆனா ஸ்ருதிஹாசன் பேசுறது பாத்தீங்கன்னா தெலுங்கு ஒரிஜினல் தான், அதுவே எனக்கு டப்பிங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மேபி அவங்களோட வாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கேஸ். பிரபாஸ் அவர்களுக்கு கம்பேக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரபாஸ் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக்கான ஒரு படம் தான். தேர் ஆர் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், ஃபிளாஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. நான் எப்பவுமே எந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கறது இல்லை நான். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப்
செம்ம சூப்பரா இருந்துச்சு, செம்ம குட்டா இருந்துச்சு. வாவ் எலிமெண்ட்ஸ் பெருசா இல்லைனாலும் இன்டர்மிஷன் கிட்ட உங்களை உட்கார வச்சிடும். ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஜவு மாதிரி இழுத்துட்டாங்க. ஆனா அந்த ஸ்டோரிக்கு அது தேவை. ஓகேங்களா? அந்த ஸ்டோரிக்கு ஆக்சுவலா அது தேவை. ஆக்சுவல் வில்லன் அப்படின்னு இதுல யார் அப்படின்னு நான் சொல்றது, நான் ரிவீல் பண்ணனா அது ஒரு மாதிரி ஆயிடும். ஏதோ ஸ்பாய்லர் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க போய் பாருங்க, யூ வில் ஃபீல் தட். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சாங்க. அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். லெட் சி. அண்ட் இன்னும் நிறைய விடுதலும் சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் பிரசாந்த் நீல் அவர்களுக்கும் அது என்டையர் டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷஸ். சலார் சீஸ்ஃபயர் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம போய் பார்த்தேன். அதனால மேபி இந்த படம் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வெளியே வந்து நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள அவங்க ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏரியல் சீக்வன்ஸ், இது எப்படி உண்மையாகவே இது எல்லாமே வீடு கட்டியிருக்காங்களா இல்லை சிஜியில் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ க்ரௌட் எப்படி வர வச்சிருக்காங்க, இதுவும் சிஜி, இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம்ல ஏகப்பட்டது பார்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டெப்த்தாக பண்ணியிருக்காங்க ஒர்க். இதில் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.